இன்று நாம் நல தமயந்தி கதையை பார்ப்போம். மகாபாரதத்தின் வனபர்வதத்தில் இடம்பெற்றுள்ள நலன் மற்றும் தமயந்தியின் காதலையும் பிரிவையும் இறுதியில் இணைவதையும் சொல்லும் கதை இதுவாகும். நிஷாத நாட்டு மன்னன் நலன், விதர்ப்ப நாட்டு இளவரசி தமயந்தி, இவர்கள் இருவரும் அன்னப்பறவை மூலம் காதலித்து சுயம்பரத்தில் இந்திரன் உள்ளிட்ட தேவர்களை வென்று மணக்கிறார்கள். கலிபுருஷனின் சூழ்ச்சியால் சூதாட்டத்தில் நாட்டை இழந்து தமயந்தியை பிரிந்து காட்டில் அலையும் நலன், பின்னர் சனியின் பாதிப்பு நீங்கி தமயந்தியுடன் இணைந்து நாட்டை மீட்டெடுப்பதே இக்கதையாகும். நலன் தமயந்தியின் அழகை கேட்டு அன்னப்பறவை மூலம் தூதனுப்பி அவளை மணக்கிறான். சுயம்பரத்தில் தேவர்களை தவிர்த்து நலனை தமயந்தி மாலை சூடுகிறார். கலிபுருஷனின் தாக்கத்தால் நலன் தன் சகோதரன் புஷ்கரனுடன் சூதாடி நாட்டை இழந்து தமயந்தியுடன் காட்டிற்கு செல்கிறான். கலிபுருஷனின் தூண்டுதலால் நலன் தமயந்தியை பிரிந்து தனியையும் சென்று விடுகிறான். இதனால் ஏற்பட்ட சோதனைகள். தமயந்தி காட்டில் பல துன்பங்களை அனுபவித்து தன் தந்தை வீடு சேர்கிறார். நலன் நாகராஜன் கார்கோடகனின் உதவியால் களி பாதிப்பு நீங்கி பாகுமுகன் என்ற பெயரில் ருதுபர்ண மன்னனிடம் தேரோட்டியாக வேலைக்கு செல்கிறார். மீண்டும் இணைதல். தமயந்தி நலனை கண்டுபிடிப்பதற்காக ஒரு தந்திரமான சுயம்பரத்தை ஏற்பாடு செய்கிறாள். பாகுமுகனாக வரும் நலன் தன் சூதாட்ட திறமையால் ருதுபர்ணனுக்கு உதவுவதன் மூலம் களி பாதிப்பிலிருந்து முழுமையாக விடுபடுகிறான். இந்த கதையின் முடிவு மீண்டும் மகிழ்ச்சியானது. நலனும் தமயந்தியும் மீண்டும் இணைந்து புஷ்கரனை வென்று நாட்டை மீட்டெடுத்து மகிழ்ச்சியுடன் வாழ்கின்றனர். இக்கதையை வாசிப்பதால் அல்லது கேட்பதால் சனியின் பாதிப்பு நீங்கி துன்பங்கள் மறையும் என்பது நம்பிக்கை. புகழேந்தி புலவர் எழுதிய நலவென்பாய் இக்கதை தமிழில் சிறப்பித்து கூறுகிறது. அனைத்து துன்பங்களும் நீங்கியதால் நலனும் தமயந்தியும் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்தனர். அங்கு அவர்களுக்கு காட்சியளித்த சனி பகவான் அவர்களிடம், உங்களுக்கு மிகுந்த துன்பம் அளித்து விட்டேன், உங்களுக்கு வரம் தர விரும்புகிறேன், கேளுங்கள் என்றார். அதற்கு நலன் தனக்காக எதுவும் கேட்காமல் இவ்வுலகில் தாங்கள் பட்ட துன்பங்களை எவருமே படக்கூடாது எனவும், மேலும் நலதமயந்தி கதையை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் உங்களுடைய பாதிப்பிலிருந்து விடுவிப்பு வேண்டும் என்றும் கேட்டார். சனி பகவானும் அவர்கள் கேட்ட வரத்தினை நல்கினார். நெடுத நாட்டில் நலன் நல்லாட்சி புரிந்து தமயந்தியோடு இனிதே வாழ்ந்தார். இதுவே நல தமயந்தி கதையாகும்.